இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையில் இவ்வளவு நடத்தி வருகிற தயவுக்காக நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதாக நாம் சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் தமது வசனத்தின் வழியாக நம்மை பேசுகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை நேர்த்தியாக வழிநடத்தி வருகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது என்பதாக நாம் சிந்திக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருப்பதற்கு நம்முடைய மாம்சத்திற்கு ஆகாரம் தேவை. நம்முடைய மாம்சத்திற்கு எப்படி ஆகாரம் தேவையோ அதுபோல ஜீவனை காத்துக்கொள்ள, ஆகாரத்தை சாப்பிட்டு நாம் ஜீவனை காத்துக்கொள்ள முடியுமோ அதுபோல ஆத்மாவை காத்துக்கொள்ள நமக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவனுள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக, ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ளும்படியாக கிருபை செய்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான ஆகாரத்தை நாம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அதற்கான பலத்தை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய பலத்தினால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர், அவருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்து நாம் கர்த்தருடைய ஆவியின்படி நாம் நடத்தப்படும் போது கர்த்தர் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான காரியங்களிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழி நடத்த வருகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறும்படி செய்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு செல்லும் போது எகிப்திலிருந்து வனாந்தர பாதையிலாக வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தி வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். மோசே வார்த்தைகளை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். வனாந்தரமான பாதை, அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் அவர்களால் சம்பாதித்துக் கொள்ள முடியாது. ஆனாலும் எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள், அவர்கள் உடுத்து வைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய காலணிகளோ வஸ்திரங்களோ பழமையாக போகவில்லை. எப்படி நடந்தது? அவர்களுக்கு இந்த உலகத்திற்கான உணவு எப்படி கிடைத்தது? கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளாக தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியாய் நின்றார்கள். தேவன் அவர்களோடு மேகத்திலிருந்து பேசும்போது, கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கும்போது அவர்கள் தங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் உறுதியாக அவர்கள் தேவனை பற்றி கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து கொடுத்தார். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். வசனம் இப்படியாக சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. உலகத்திலே நாம் ஜெயமாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இதயத்தில் வைத்தால் போதும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை முன்னேற செய்கிறது. கர்த்தருடைய ஆவிக்குரிய வல்லமை நம்மோடு இருந்து நாம் இந்த உலகத்திலே ஜெயமாய் வாழும்படி கிருபை செய்கிறது. மேலும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமே நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரமாய் இருந்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. நாம் பரலோகத்தை இழந்து போகாமல் நாம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஜீவனோட காத்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்று பார்க்கும்போது, முதலாவது நம்மை ஆவியில் பலனடைய செய்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பலனில்லாதவர்களாய் ஆதலால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தரை அறிந்து கொண்டவர்களாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் நாம் கேட்கிறவர்களாக காணப்படுகிறோம். செய்தித்தாள்கள் மூலமாக
சபையின் மூலமாக, பல குறுஞ்செய்திகள் மூலமாக நாம் கேட்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படியாக வசனத்தை நாம் வாசித்தோம், கர்த்தருக்குள்ளாக எப்படி நடந்தோம், இப்பொழுது எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமானால் நாம் ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும். ஆவியின்படி நாம் நடத்தப்பட்டால் மட்டுமே நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறு குழந்தையாக ஒரு மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், முதிர் வயதாகி மரிக்கிறான். சிறு வயதிலே அவன் பாலை ஆகாரமாக உண்கிறான். வளர்ந்த பிறகு திடமான ஆகாரத்தை சாப்பிடுகிறான். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சிறிது சிறிதாக வசனத்தை கற்றுக்கொண்டோம். ஆனால் இப்பொழுதும் அப்படியே இருக்கிறோம் என்றால் நமக்கு இடத்திலே பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் வசனங்களை குறைவாக கற்றிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து நாம் முதிர்ந்தவர்களாக காணப்படும் போது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஆராய்வதற்கும், இயேசு கிறிஸ்துடைய வசனங்களின்படி நாம் ஜீவனுள்ளவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் உயர்த்திக் கொள்ளும்படியாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து ஏறினால் மட்டுமே நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். அவர்களையும் ஒருவேளை அவர்களுக்கும் பலன் இல்லாமல் இருக்கும்போது, அவர்களும் புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களும் பலனுள்ளவர்களாக, ஆவியிலே பலனுள்ளவர்களாக அவர்களை காணும்படியாக அவர்களை வழிநடத்த முடியும். நாம் முதலாவதாக அப்படியே காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், உலகத்தின் மாயைகளை விட்டு விலகும்படி நமக்கு கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமது ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்குது என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஜெயமாக வாழ வேண்டும் என்றால் நாம் மாம்சத்தை வெறுக்க வேண்டும், ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றம் அடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படும் போதுதான் மாம்சத்துக்கு ஏற்றவர்களை நாம் வெறுக்க முடியும். மாம்சத்துக்கு ஏற்றவர்களை வெறுக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுது சீர்தூக்கி பார்க்க முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றத்தை காணும் போது மட்டுமே நம்முடைய சிந்தனைகள் நாம் சீர்தூக்கி பார்க்க முடியும். நாம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்க முடியும். நாம் சிந்திக்கிறது சரிதானா, இது நாம் இயேசுவுக்கு பிரயோஜனமானதா என்று நாம் சிந்திக்க முடியும். அப்படி சிந்தித்து வாழும் போதுதான் நாம் கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் வாழ முடியும், உலகத்தின் மாயைகளை விட்டு விலக முடியும். எனவே கர்த்தருடைய வசனங்கள் நமக்குள்ளாக இருந்து ஆவியையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாக இருந்து நமக்கு போதித்து இந்த உலகத்தின் மாயைகளை நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படும்படியாக ஒவ்வொரு நாட்களும் நம்மை ஆராயும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறது. மூன்றாவதாக நாம் சிந்தித்து பார்ப்போமானால், நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று பார்க்கிறோம். மாம்சத்திலே நாம் பலனுள்ளவர்களாக காணப்பட்டாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி ஆவியிலே ஜீவன் இல்லாமல் இருந்தோம் என்றால் நம்மிலே ஜீவன் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். மற்ற மக்களைப் போல நாம் வாழ முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கண்டவர்களாக காணப்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆவியுடையவர்களாக கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வாழும்போதுதான் நான் ஜீவனை காத்துக்கொள்ள முடியும். ஏற்கனவே நாம் பல தியானங்களே சிந்தித்து போல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் தேறினவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறினவர்களாக காணப்பட முடியும் போதுதான் நாம் இந்த உலகத்தின் மாயைகளை நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். நாம் நன்மை எது தீமை எது என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். மாம்சீக சிந்தைகளை நாம் விலக்கி ஜீவனுள்ளவர்களாக ஆவியிலே நாம் முதிர்ந்தவர்களாக காணப்படுவோம். இந்த உலக வாழ்க்கையை நாம் ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும். எனவே இந்த உலக வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய வசனத்தின்படி நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தந்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து மகிழச் செய்வாராக. ஆமென். ஜெபம். இந்த நாளிலும் உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆவிக்கேற்ற ஜீவனாக இருந்து
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனடை செய்கிறேன் என்று விசுவாசித்தோம், தியானித்தோம். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலனடையும்படியாக உடைய வார்த்தையின் மொழி ஒவ்வொருவருக்கும் பேசி ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.